தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 044224640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். கும்பகோணம் அருகே எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர் தற்கொலை முயற்சி என்ற அதிர்ச்சி தரும் தகவலை பார்க்கிறோம். மாநகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை கோரி போராட்டமும் நடைபெற்று வருகிறது. எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருக்கும் அங்கன்வாடி ஊழியர் தற்கொலை முயற்சி என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கும்பகோணம் அருகே எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். கொர்க்கை பகுதியைச் சேர்ந்தவர் அவர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக் ராஜா இணைந்திருக்கிறார். விவேக் ராஜா, என்ன நடந்தது? அவருடைய தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணம்? திலகவதி, அதாவது கும்பகோணம் கொர்க்கை பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா. இவருக்கு வயது 60. இவர் அங்கன்வாடி பணியாளராக மேற்கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாதத்தில் ஓய்வு பெற இருக்கிறார். இந்த நிலையில் இவர் எஸ்ஐஆர் படிவங்களை விண்ணப்பித்து அதனை பெற்று அதனை பதிவேற்றம் செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு மாநகராட்சி ஆணையர் தொடர்பு கொண்டு 200 விண்ணப்பங்களை நேற்று இரவுக்குள் விண்ணப்பித்து அவர் பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தனக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் தனக்கு வயது முதிர்வு காரணமாகவும் தன்னையால் அந்த அளவுக்கு பணியை மேற்கொள்ளவில்லை என அவரிடம் தெரிவித்த போதிலும் பணிகளை விரைந்து செய்யவில்லை என்றால் உங்கள் சஸ்பெண்ட் செய்யவிடுவேன் என அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சித்ரா இன்று காலை வீட்டில் இருந்த தூக்க மாத்திரை உள்ளிட்ட 84 மாத்திரை அங்கன்வாடிக்கு வந்துள்ளார். அங்கன்வாடி பணியாற்றும் சக ஊழியர்களிடம் நான் இப்படி தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்ததை அடுத்து அவர் அதிர்ச்சி அடைந்து அவரை கும்பகோணம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேற்கொண்டு சக பணியாளர்கள் தெரிவித்த போது தங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்ததாகவும் குறிப்பாக 2002, 2005 உள்ளிட்ட காலகட்டங்களில் அந்த வாக்காளர் பெயர் சேர்ப்பது மற்றும் நீக்குவது உள்ளிட்ட அந்த பணிகள் தங்களுக்கு சிரமமாக இருப்பதாகவும் தங்களை இந்த பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் மாநகராட்சி ஆணையர் தங்களை தரக்குறைவாக தொடர்ந்து பேசி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இது குறித்து அவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்திலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜனிடம் நாம் விளக்கம் கேட்டபோது நான் யாரையும் தரக்குறைவாக பேசவில்லை எனவும் விண்ணப்பங்களை விரைந்து பூர்த்தி செய்து தருமாறும் கூடுதல் பணியாளர்கள் வேண்டும் என்றால் தான் நியமிப்பதாகவும் என்றுமே தெரிவித்தேன். தான் யாரையும் தரக்குறைவாக பேசவில்லை, இது தவறான தகவல் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தற்போது அவர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சித்ரா அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தால் கும்பகோணம் பகுதியில் அரசு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் மத்தியும் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி விவேக் ராஜா. தற்போது வருவாய்த்துறை ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த திரு முருகையன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 வருவாய்த்துறையினர் இன்றைக்கு போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்திருக்கிறார்கள். என்னென்ன இன்னல்கள் நிலவுது சார்? ஒருத்தவங்களுடைய தற்கொலை முயற்சியும் பார்க்கிறோம். அவ்வளவு பணிச்சுமையா? உள்ளபடியே இந்த திட்டமானது நவம்பர் 4 தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அந்த படிவங்களை அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. 2 தினங்கள்ல அதை முடிக்கணும். பல்வேறு மாவட்டங்கள நிர்வாகத்தால கடுமையான அழுத்தங்கள் வழங்கப்படுகிறது. இதுக்கு போதிய அவகாசம் வழங்கல, திட்டமிடல் இல்ல. அதான் இந்த பிரச்சனை காரணமா பாக்குறோம். இது போன்று இந்த கும்பகோணத்துல ஏற்பட்ட நிலைதான் பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு தொகுதிகள் இருக்கிற நிலவும் நாங்க பாக்குறோம். கேரளால இதே போன்ற ஒரு பிஎல்ஓ தற்கொலை பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான்ல இதே போல ஒரு பிஎல்ஓ தற்கொலை பண்ணிருக்காங்க. தமிழகத்தில் அது நடந்துடக்கூடாது இந்த புறக்கணிப்பு தொடங்கி இருக்கும். பல்வேறு வட்டாட்சியர்கள் பாத்தீங்கன்னா இந்த பிஎல்ஓ அங்கன்வாடி பழைய சத்துணவு ஊழியர்களும் நேரடியா கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய நிலை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நாம அந்த அளவுக்கு பணி நெருக்கடி இருக்கு. இது தேர்தல் ஆணையமும் நிர்வாகமும் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அழுத்தம் வழங்குறது உள்ளபடியே பெரிய வருத்தத்துக்குரிய செயலா இருக்கு. இது போன்ற நேற்று பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில ஒரு துணை வட்டாட்சி தேர்தல் பிரிவுல அலுவலகத்திலே மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. பிபி ரைஸ் ஆகி போய் இன்னைக்கு வரைக்கும் அனுமதி அவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூழல்களை புரிஞ்சு கொள்ளாமல் மேலும் மேலும் அழுத்தம் கொடுப்பதை இந்த நிர்வாகம் நிறுத்த வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை. என்ன தீர்வாக இருக்கும்? இப்ப எஸ்ஐஆர் முழுவதுமாக கைவிட முடியாது. இப்ப பிஎல்ஓக்கள் இல்ல இந்த பணியில ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கு முறையான பயிற்சி, அதற்கெல்லாம் ஒரு கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு 3 மாதங்கள்ல தேர்தல் பணி தொடர்ந்து இருக்கும். 6 மாதத்துல நடைபெறுகிறது. எவரோட ஓட்டுரிமை வாக்குரிமை மறுக்க முடியாது. எனவே இதற்கான சரியான கால அவகாசம் வழங்க வேண்டும். 2வது கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. ஒரு நபர் ஒரு 1000 வாக்காளர்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் முடிக்க முடியாது. அப்ப தமிழகத்துல 6.4 கோடி வாக்காளர் இருக்காங்க. அவங்கள 30 நாட்கள் 100% சரிபார்ப்பு சாத்தியமில்லாத ஒன்று. அப்பதான் தொடர்ச்சியை கேட்டுட்டாங்க. இதற்கான அவகாசம் வேண்டும், கூடுதல் பணியாளர் வேண்டும், பயிற்சி வேண்டும். அதே போல நிதி ஒதுக்கீடு கொடுக்கல, மதிப்பூதியம் கொடுக்கல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த படிவங்களை நிரப்புவதில் பொதுமக்களுக்கு சிரமம் இருக்கு, பிஎல்ஓக்கு சிரமம் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகளை உள்வாங்கி ஒரு சரியான தீர்வினை தேர்தல் ஆணையமும் அரசும் வழங்க வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை. நன்றி திரு முருகன். இணைப்பில் உங்கள் தரப்பு நிலைப்பாட்டை விளக்கியமைக்கு. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல.
மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.